இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவரின் புனித நாள் இதுவே, எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. இந்த புதிய நாளிலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கண்விழிக்க செய்திருக்கிறார். கடந்த ராத்திரி முழுவதுமாக அவர் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து நிம்மதியான உறக்கத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் அன்றாடமும் நித்தமும் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அன்போடு அழைத்து வளர்ந்த வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம், இதை பற்றியும் நீங்கள் யோசித்து கலங்கி கொள்ளாதீங்க என்று ஒவ்வொருவரையும் இன்றைக்கு இந்த வார்த்தையினூடாக அழைத்திருக்கிறார். எங்களுடைய பிரச்சனைகள் சிறியவை என்பதற்காக ஆண்டவர் கவலைப்பட சொல்லல. நம் ஆண்டவர் அவற்றை விட பெரியவர் என்பதற்காகத்தான். நாங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கேள்விகளுக்கும் இன்றைக்கே தீர்வு கிடைக்கணும் என்றும் அவசியம் இல்லை. சில பாதைகள் ஏன் மூடப்பட்டது என்றது இப்ப எங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக இருக்கு, நம்மை நடத்துகிற தேவன் நாம் செல்லும் பாதையை விட பெரியவர். நேற்று நம்மை அழ வைத்திருக்கலாம், ஆனால் அந்த நாள் நம் வாழ்க்கையை தீர்மானிக்காது. என்று ஒரு புதிய நாள், புதிய கிருபையின் தொடக்கம், ஒரு நம்பிக்கையை நம் உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள், ஆண்டவருடைய கரங்களில் நம்மை மீண்டும் ஒப்படைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களோட மனதில் இருக்கிற பாரத்தை இன்று ஆண்டவரிடத்துல கொட்டி தீர்த்து விடுங்க. நீங்க சுமக்க முடியாததை அவர் சுமக்க வல்லவர். நீங்க பார்க்க முடியாத நாளையை அவர் ஏற்கனவே பார்த்து வைத்திருக்கிறார். உங்களோட கண்ணீரை அவர் காண்கிறார். உங்கள் அமைதியான ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். உங்களுடைய இதயத்தின் வலியையும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அதனால இன்று சூழ்நிலையை பார்த்து நீங்க மகிழ்ச்சியை தேடாதீங்க, ஆண்டவரை பார்த்து மகிழுங்க. ஏனென்றால் சூழ்நிலைகள் எப்பொழுதும் நிரந்தரம் கிடையாது. அது நேரத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே போகும். மனிதர்களும் அப்படித்தான், எங்களுடைய திட்டங்களும் அதே போலதான். ஆனால் ஆண்டவரின் அன்போ அன்றென்றும் மாறாதது. காலம், நேரம், சூழ்நிலை அனைத்தையும் கடந்தது அவருடைய அன்பு. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரில் மகிழ்வதே உங்களது வலிமை என்று. இந்த காலை உங்களோட இதயத்தில் நீங்கள் தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன். என்ன தாமதமானாலும் நான் நம்பிக்கை மட்டும் இழந்து போக மாட்டேன். என்ன புரியாமல் இருந்தாலும் ஆண்டவரை விட்டு நான் விலகிச் செல்ல மாட்டேன். ஏனெனில் என் வலிமை என்னிடத்தில் இல்லை, என்னை தாங்குகிற ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் உங்களை மனதார சொல்லுங்க. இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நாளை நடத்துகிறவர் யார் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் நன்றாக தெரியும். அதனால கவலையோடு அல்ல, நம்பிக்கையோட இந்த நாளையில பயணம் செய்யுங்க. கண்ணீரோடு அல்ல, ஜெபத்தோடு இந்த நாளை தொடங்குங்க. பலவீனத்தோடு அல்ல, ஆண்டவரோட மகிழ்ச்சியோடு இந்த நாளை தொடங்குங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா தகப்பனே, இந்த புதிய நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் கண்மொழித்து செய்திருக்கிறேன். அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் சுமக்க முடியாத பாரங்களை நீங்கள் சுமந்து கொள்ளுங்க. நாங்கள் பார்க்க முடியாத எதிர்காலத்தை நீங்கள் எங்களுக்காக பார்த்து கொள்ளுங்க. எங்களுடைய மனத்தில் சமாதானத்தை நிறைவாக தாங்க. எங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொடுத்துருங்க. எங்களுடைய நடைகளுக்கு வழிகாட்டுங்க. எங்களுடைய பலவீனத்தில் நீங்கள் வலிமையாக இருங்க. இன்று எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை
மகிழ்ச்சி கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் வலிமைப்படுத்தி நம்பிக்கையோடு முன்னேற எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய அன்பானவர்களையும் உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்நாளை உங்களுடைய கிருபையால நிரப்புங்க. ஆமீன்.